ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவு உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழாவில் அழகர் பெருமான் வந்து ஆட்சியில் இறங்கிட்டு இருக்கார். ஆட்சியில் இறங்கி அவர் 5 நாட்கள் மதுரை பதில் இருக்கார். 5 நாட்கள் அவர் என்னென்ன சேவைகளாக நமக்கு காட்சி கொடுக்கிறார், அந்த சேவைகளை சுவாமி தரிசனம் பண்ணா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் நாறுமுகம் தோன்று வெஞ்சவன் நெஞ்சில் வெய் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்க இருகாலம் தோன்றும் முருகாசுரனம் கந்தாசுரன் ஓதுவோர் பொன் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். மதுரையம்பதி நோக்கி அழகர் பெருமான் வந்துட்டார். புதன்கிழமை சுவாமி கீழே இறங்கினார். வியாழக்கிழமை சுவாமி எதிர்சேவை கண்டார். வெள்ளிக்கிழமை சுவாமி ஆத்துல இறங்கினார். வெள்ளிக்கிழமை மாலை சுவாமி வந்து வண்டியூர் பெருமான் கோயிலுக்கு போறார். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில சுவாமி வைரமுடி சேவை. அதற்கப்புறமாக சுபதஸ் முனிவருக்கு சாப மோட்சணம். அதற்கப்புறமாக அப்படியே அங்கிருந்து சேஷ வாகனத்தில் திரும்ப வந்து மதுரையம்பதி நோக்கி வர. வண்டியூர்ல இருந்து சனிக்கிழமை நைட் வந்து சுவாமி வந்து சேஷ வாகனத்துல வர. எங்க வரார் அப்படின்னு திரும்ப ராமரார் மண்டபம் அப்படின்னா சுவாமி வருவார். ராமரார் மண்டபம் வரக்கூடிய சுவாமி அன்னைக்கு இரவு முழுக்க ராமரார் மண்டபத்துல இருவார். தசவதாரம் நிகழ்த்துவார். சனிக்கிழமை நைட் வந்து நமக்கு முழுக்க தசவதாரம். அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை விடிய வரைக்கும் நமக்கு தசவதாரம் உண்டு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை விடிய வரைக்கும் நமக்கு தசவதாரம் உண்டு. தசவதாரத்துல என்னென்ன நிகழ்வுகள்லாம் என்னென்ன அவதாரங்கள் சுவாமி எடுப்பார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகையான அவதாரங்கள் எடுப்பாரு. மச்சவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், முத்தங்கி சேவை, மோகினி அலங்காரம். இந்த 7 அலங்காரம் சுவாமி எடுப்பார். இந்த ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு பரிவிதமான சிறப்புகள் உண்டு. இந்த அவதாரங்கள்லாம் எடுத்து முடிக்கும் போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை விடிஞ்சிரும். இந்த அவதாரத்துல சுவாமி பார்க்கும்போது நமக்கு எல்லா வரங்களும் சுவாமி தருவார். ஏன்னா 108 பெருமாள் திவ்ய தேசங்கள்ல ஒரு சில தேசங்கள்ல ஒரு சில வைணவ ஸ்தலங்கள்ல மட்டும் இந்த அவதாரங்கள் உண்டு. ஒவ்வொரு திவ்ய தேசமும் ஒவ்வொரு விதமான அவதாரத்தான் சுவாமி நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அழகர் கோவில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட சில கோவில்ல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரே நாள்ல சுவாமி வந்து 10 அவதாரங்கள் காட்சி கொடுக்கிற நிகழ்வு வந்து நிகழ்க்கும். அது நம்ம மதுரையின் அதுவும் அழகர் கோவில் ரொம்ப சிறப்பு. இந்த தசாவதாரம் வந்து ரொம்ப சிறப்பு. அது வந்து முழுக்க நம்ம ராமரார் மண்டகாப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து இடைவெளி இருக்கும். முதல் ஒரு அலங்காரம் செஞ்சுட்டு சுவாமி ஆபரணங்கள்லாம் சாத்திட்டு கரை எடுத்து பூஜை தீபாவளி எல்லாம் காமிப்பாங்க. திரும்ப அடுத்த அலங்காரங்கள் இந்த மாதிரி 2 மணி நேரம் இடைவெளி விட்டு எல்லா அலங்காரங்களும் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமாக கடைசி அலங்காரமாக மோகினி அவதாரம் நிகழப்படும். மோகினி அவதாரம் நிகழ்த்தோடனே சுவாமி வந்து திரும்ப வந்து மறுபடியும் அப்படியே வந்துட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலம் நமக்கு விடுச்சு. திரும்ப ஒரு சில மண்டகாப்படிகள்லாம் போயிட்டு அப்படியே சாயங்காலமா ஒரு 4 மணி போல அங்கிருந்து திரும்ப ராமரார் மண்டபத்துல இருந்து கிளம்புவார். திரும்ப எப்படி கிளம்புவார் அப்படின்னா கண்டாங்கி சேலை கட்டி கையில் வேல் கம்போட காதில் வளையங்கள் காலில் தண்டைகள்லாம் போட்டுட்டு எப்படி அழகர் மதுரைக்கு வந்தாரோ அதே மாதிரி அழகர் கிளம்பி அழகருடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா எந்த மண்டகாப்படிக்கெல்லாம் சுவாமி வரும்போது இருந்து காட்சி கொடுத்துட்டு வந்தாரோ அந்த மண்டகாப்படிக்கெல்லாம் திரும்ப போகும்போது சுவாமி சொல்லிட்டு போவார். மக்களே, நீங்க கேட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டே அடுத்த வருஷம் உங்களை சந்திக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லிட்டு போவார். அதனாலதான் எல்லா மண்டகாப்படிக்கும் சுவாமி வந்து தங்கும் போது திரும்ப போகும்போது எல்லா மண்டகாப்படிக்கும் போயிட்டு போவார். கிட்டத்தட்ட அழகருக்கு வந்து ஒரு 500 மண்டகாப்படிகள் வரைக்கும் இருக்கிறதா தகவல் நமக்கு வந்திருக்கு. இப்படி வரக்கூடிய அழகர் பெருமான் ராமராஜ மண்டபத்துல இருக்காரு. கண்டாங்கி சேலை கட்டி கையில் வேல் கம்போட திரும்ப எப்படி மதுரைக்குள்ள வந்தாரோ கண்ணாங்கி சிலையோட வந்தாரோ அதே மாதிரி அந்த அலங்காரத்தோட கிளம்பி சில மண்டகாப்படிகள்லாம் முடிச்சு ஆத்துக்குள்ள வருவார். தங்க குதிரை வாகனத்தில் அழகர் இறங்கி வந்தாரே அதே ஆத்துக்குள்ள மறுபடியும் தங்க பல்லாக்கில் வருவார். இது நிகழும் போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆயிடும். ஒரு 4-5 மணிக்கு நீங்க போய் ஆத்துக்குள்ள பார்க்கலாம். முன்னாடிலாம் இந்த நிகழ்வு நிகழும் போது கூட்டமே இருக்காது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா இருக்கும் கூட்டமே இருக்கா. சுவாமி பக்கத்துல போய் பார்க்கலாம். இப்போ 2-3 வருஷம் நல்ல கூட்டம் வந்துருது. ஆத்துக்குள்ள போவார். ஆத்துக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் சுவாமி இருப்பார். நம்ம வந்து குதிரை வாகனத்துல ஆத்துக்குள்ள போய் சுவாமியை பார்க்க முடியாத எல்லாருக்கும் இது பெரிய வரம். தங்க பல்லாக்குல வந்து சுவாமி வந்து கண்டாங்கி சேலை கட்டி கையில் வேல் கம்போட அழகருக்கு உடத்துல ஆத்துக்குள்ள சுவாமி ஒரு 1/2 மணி நேரம் இருப்பார். இருந்து முடிச்சதுக்கு அப்புறமாக ஒரு 4:30 மணி 5 மணி 5:30 மணிக்கு மேல சுவாமி அங்கிருந்து அப்படியே கிளம்பி மூங்கில் கடை வழியாக ஒவ்வொரு மண்டகாப்படியா வந்துட்டு கிட்டத்தட்ட நைட் ஒரு 9:30 மணி 10 மணிக்கு 11 மணிக்கு சம்திங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருப்பசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு மண்டகாப்படி உண்டு. அந்த மண்டகாப்பிலே சுவாமி இருந்தர்ல பண்ணிடுவாங்க. நைட்டு 12 மணிக்கெல்லாம் நீங்க அங்க போனா அங்க சுவாமி பார்க்கலாம். இதான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கான நமக்கான நிகழ்வு. இந்த 10 அவதாரங்கள் சுவாமி காட்சி கொடுத்தாரு இல்லையா? இந்த ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் உண்டு. இதை வந்து நம்ம ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு கோவில போய் பாக்குற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சில இடங்கள்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அழகர் மட்டும்தான் மக்கள் சிரமப்படக்கூடாது அப்படின்றக்காக. ஏன்னா அழகர் வந்து முதல்ல 5 நாள் தங்கியிருக்காரு. மக்கள் சிரமப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒவ்வொரு அலங்காரத்திலையும் காட்சி கொடுத்து ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் என்னமான சிறப்புகள் உண்டோ, என்ன மாதிரியான வரங்கள் உண்டோ, என்ன மாதிரியான வாழ்க்கை தத்துவங்கள் உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சுவாமி வந்து அந்த 10 அவதாரங்களும் நிகழ்த்தார். மதுரை பதில மட்டும்தான். இது வேற எந்த பெருமாளுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு.
இதான் நம்ம அழகருடைய தனிச்சிறப்பு. இதான் அந்த தசாவதாரத்துடைய தனிச்சிறப்பு. ஏன்னா தசாவதாரம் எல்லா இடத்துலையும் ஒரே நேரம் பார்க்க முடியாது. குறிப்பிட்ட சில அலங்காரங்கள் தான் நமக்கு தெரியும். இல்ல ரொம்ப முக்கியமா நரசிம்ம அவதாரம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சுவாமி ரொம்ப சந்தோஷமா இங்க வந்திருக்காராம். தங்கச்சி கல்யாணத்துக்காக நம்மள மாதிரி மக்களை பார்த்து மக்கள் கேட்ட வரங்கள் எல்லாம் தருவதற்காக வந்திருக்காராம். அதனால உக்ரமான நரசிம்ம அவதாரம் கிடையாது சுவாமிக்கு. அதை தவிர்த்து மற்ற எல்லா அவதாரங்களும் நிகழ்த்தப்படும். இதான் தசாவதாரம். இது முழுக்க முழுக்க சனிக்கிழமை நைட் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் இது நடந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துக்கு மேல சுவாமி ஆத்துக்குள்ள போயிட்டு அப்படியே நம்ம கர்ப்பசாமி மண்டகாபடிக்கு போயிடுவார். இதான் வந்து சாமியோட சனிக்கிழமை அதுக்கப்புறம் உள்ள ஞாயிற்றுக்கிழமை உள்ள ப்ரோக்ராம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது முருகனே ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகையில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல் அது வச்சு வழிபடுறதுக்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் பிளஸ் உங்களுக்கு என்ன புத்தகம் என்றது கீழே வந்து அட்ரஸோட DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.